حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? அது நான் ஈரோட்டில் இருக்கேன். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் உங்களுக்கு? அது நீங்கள் இந்த நோம்பு கஞ்சி இது வாங்கும்போது ஆறாமா இல்லை என்னன்னு பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அதுக்கே அப்படி எப்படிங்கன்னா நம்ம எங்கே இங்கே மதியத்தில் தான் சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் எல்லாம் தர்கா இந்த கந்திரி விலை இப்படி கொண்டாடிட்டு தான் இமாமே அப்படி தான் இருக்கிறாங்க. சரி. அப்போ அவங்க பின்னாடி நம்ம வந்து தொழுகை நமக்கு ஏற்றுக்கப்படுமா? சொல்கிறேங்க. அதாவது நோன்பு கஞ்சிக்குள்ள சட்டம் வேறு, தொழுகைக்குள்ள சட்டம் வேறு. நோன்பு கஞ்சி நம்ம ஹலாலான உணவுல தான் நோன்பு திறக்கணும். ஹலாலான உணவு போனால் தான் நம்முடைய நோன்பு ஒப்புக்கொள்ளப்படும். ஹராமான உணவால் நோன்பு கொண்டால் நம்ம நோன்பு ஒப்புக்கொள்ளப்படாது, நம்முடைய துவாவும் அங்கீகரிக்கப்படாது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸு. அந்த அடிப்படையில் தான் நம்ம நோன்பு கஞ்சி வந்து ஹலாலாக இருக்குன்னு சொன்னோம், வருமானம் ஹலாலாக இருக்குன்னு சொன்னோம். இங்கே சகோதரர் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், நோன்பு கஞ்சிக்கே அப்படிங்கும் பொழுது ஒரு இமாம் வந்து பிதாத் செய்கிறாரு, பரேலவி சிந்தனையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இமாமுக்கு பின்னாடி தொழுவலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று புரிஞ்சுங்க, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்னன்னா, அஸ்ஸலாத்து ஹல்ஃப குல்லி பர்ரிம் வ ஃபாஜிர். ஒவ்வொரு பாவிக்கு பின்னாலும் நல்லவனுக்கு பின்னாலும் தொழலாம். தொழுவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து தொழுகை வந்து ஒரு நல்லவனுக்கு பின்னாடியும் பாவி பின்னாடி தொழுதான் தொழுகை கூடிடும். அது என்ன மக்ரு தஹரீம் அந்த அளவில் இருக்குமே தவிர மற்றபடி தொழுகை கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதனால் ஒரு தர்கா கொண்டாடுறாரு, ஒரு மௌலுது ஓதுறாரு, அல்லது மார்க்கத்துக்கு முரணான பிதாத்தான கொள்கைகளை பிரச்சாரமாக செய்கிறாரு ஒருத்தர், அவருக்கு பின்னாடி தொழலாமா? தாராளமாக தொழலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தர் தொழலாம்ங்கிறதுக்காண்டி நீங்கள் அவருடைய கொள்கையெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது, அவர் சொல்கிற உபதேசங்களும் ஏற்றுக்கூடாது. நீங்கள் வந்து அல்லாஹ் ரசூல் சொல்கிற மார்க்கம் என்ன, இந்த பிதாத் அனாச்சாரங்களை விட்டொழிக்கணும் அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கம். அந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றணுமே தவிர அவர் செய்கிற பிதாத்தெல்லாம் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அவருக்கு பின்னாடி தொழலாமா? தொழுவக்கூடும் இன்ஷா அல்லாஹ்.